என்னை பத்தி கேள்வி கேட்டே என்ன பெரியவன் சாய்க்கிறாங்க. நான் இல்லாத பொழுதும் சரி, இருக்கும் பொழுதும் சரி. அந்த எதை சிரிச்சிட்டு இருக்காரு அவர் தான். இஷ்டத்தை கேள்வி கேட்கிறாரு. நான் அதே மாதிரி நானும் பாத்தீங்கன்னா பேசாததை கூட தமிழ்ல வைக்கிறாங்க. அது ஏன் தப்பு இல்ல. தயவுசெய்து நீங்க என்னுடைய பதிவுகளை பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு, அவர் தவறான தகவல்னு சொன்னாரு. சமீபத்துல 5 பதிவுல நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு. தமிழ்நிலே வந்திருக்கு. சாராயம் காய்ச்சறவனையும் விக்கிறவனையும் அரசாங்கம் தூக்கல போடியான்னு சொல்லியிருக்கேன். நான் பேசியிருக்கேன். அவர் பார்க்கல, நான் செய்வேன். அவரு நான் தப்பா பேசுனது மட்டும் பாக்குறாருன்னு தெரியல. அதிகமான வியர்ஸ் யாருக்கு இருக்காங்க தெரியுமா? ஒரு ரகசியம். சீமானுக்கு தான் அதிகமா வியர்ஸ் இருக்காங்க. சீமானுக்கு தான் சீமானை பத்தி பேசினா மட்டும்தான் 4 லட்சம் 5 லட்சம் எகிருது. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள். நாமளும் தமிழக கட்சி சீமானை பத்தி பேசினா என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம். என்னுடைய உறவுகளே, ஒரு நாள் போன் வந்தது. நான் தான் டைரக்டர் பாலு வைத்தியநாதன் பேசுறேன் அப்படின்னு. உங்களை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டு. அவருக்கே ஷாக்கா போச்சு. இல்ல சார், நான் டைரக்டர் தான் அப்படின்னாரு. என்ன விஷயம்னு. இல்லை, நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணுன்னாரு. நான் யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியும் அப்படின்னாரு. தெரியும் தான் கூப்பிட்டுருக்கேன்னாரு. அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, இந்த டயலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவார். அதே மாதிரி சமீபத்தில் 2 டிவி சீரியல் நடித்தேன், அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க. இதனால ஒருத்தருக்கு வேலை போயிடுது. அசோசியேட் டைரக்டர் வந்து டயலாக் சொல்லிவிட்டு போகிறல, அவருக்கு வேலையெல்லாம் போயிடும். அந்த டயலாக்கை என்ன அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன். ஆனால் அப்போவே சென்சார் கட்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா எல்லாம் நடந்த விஷயங்களே அவர் வசனமாக்கியிருந்தார். அதனால் இது இந்த மந்திரியை குறிக்கும், இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, அவர் போஸ்டரில் மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்காரு. யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தாரு, கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லை இன்னும் போட்டிருந்தாரு. முழுக்க முழுக்க அது அரசியல் பேசுகிற படம். ஏன் அப்படி ஒரு கருத்துன்னு எனக்கு புரியல. ஏன் நாங்கள் அரசியல் பேசுகிறோம் போடுங்களேன். எதுக்குன்னா, நீங்கள் அவ்வளோ துணிச்சலா நாட்டில் உள்ள நடப்புகள், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி தாக்குறீங்க. நாங்கள் ஏன் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேசிவிட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்கிறீங்க. இதில் எனக்கு முன்னால் ஒருத்தர் இதில் என்னை பற்றி நீங்கள் பேசவே இல்லைன்னாரு. நான் இன்னைக்கு அவரை பற்றி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன். ஜீவாவை பற்றி. எனக்கு சொந்தக்காரர் அவர். இல்லை, இன்னொரு விஷயம் இருக்கு. அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர். அது உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அதான். ஏன் விளைச்சிங்களா? ஓ, அரசியல் படத்தில் நடிக்கிறதுனால அரசியல் கட்சி தான் விளைச்சிங்களா? ஓ, அவர்கிட்டையும் அப்படியா? அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லணும். மாநில அரச கிளிகளையும் கிழிச்சாரு. அவருடைய தலைவரே திமுக சார்பில் கூட்டணியில் ஜெயிச்சவர். இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு போனால் என்ன ஆகும்? நீங்கள் வாழ்வுரிமை கட்சி தலைவர், திமுக ஆதரவில் ஜெயிச்சவர். நீங்கள் எப்படி திமுகவை தப்பா பேசலாம்? நான் இந்த கேள்வி கேட்குறேன். கச்சா அம்சான்னு போட்டு கிழிச்ச உடனே சரியா போச்சா? சார், நான் சொல்றது, திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா? என்ன விடுறது? அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன். நான் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ யூடியூப்ல தமிழ்நாட்டில் பார்த்தா 50 பைசா தான். ஆனால் அதே வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்தா ₹1.50. இன்னைக்கு எனக்கு பெண் ரசிகர்கள் ஜாஸ்தி. தெரியுமா? உங்களுக்கு சிரிக்கலாம் பாருங்க. எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள். ஆனா அவங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க. இதான் பேசினா மட்டும் நண்டம்மா சொல்லி திருச்சி சாதனை ஒரு விஷயம் நல்லா சொல்லிச்சு. நல்லா கத்தி கத்தி பேசுனீங்க, கைத்தட்டலே விழலன்னு. கவனிச்சிங்களா? அப்ப ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் வேண்டாம். நாம இப்ப இன்னைக்கு கண்டென்ட் சொல்றதுங்கிறது தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எப்போவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம். எல்லோருக்கும் நீங்களே உங்க கட்சி பேர் வாழ்வுரிமை கட்சி. அவங்க உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு, அவங்க உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, அவங்க உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு, அவங்க உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்போ எனக்கு என்னை பத்தி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். என்னை பத்தி கேள்வி கேட்டே என்ன பெரியவன் சாய்க்கிறாங்க. நான் இல்லாத பொழுதும் சரி, இருக்கும் பொழுதும் சரி. அந்த எதை சிரிச்சிட்டு இருக்காரு அவர் தான். இஷ்டத்தை கேள்வி கேட்கிறாரு. நான் அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா பேசாததை கூட தமிழில் வைக்கிறாங்க. அது ஏன் தப்பு இல்லை. தயவுசெய்து நீங்கள் என்னுடைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், அவர் தவறான தகவல்னு சொன்னார். சமீபத்தில் 5
பதிவில் நான் பேசியிருக்கேன். கள்ளச்சாராய சாவுக்குன்னு தம்னையிலே வந்திருக்கு. சாராயம் காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கல போடியான்னு சொல்லியிருக்கேன். நான் பேசியிருக்கேன். அவர் பார்க்கல, அதுக்கு நான் செய்வேன். அவரு நான் தப்பா பேசுனது மட்டும் பார்க்கறான்னு தெரியல. எப்படி அவர் சொல்லலாம்? நான் 5 விஷயம் போட்டிருக்கேன். அரசியல்காரனுங்கிற சேனலில் போய் பாருங்க, எல்லாம் 1 லேக் மேலே போயிருக்கு. சாராயம் இன்னைக்கு இன்னைக்கு நீங்க அரசியல் பேசணும், நான் அரசியல் பேசுவேன். இன்னைக்கு ஏன் கல் இறக்குறத அனுமதிக்க மாட்டீங்க? எல்லா மது ஆலைகளையும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும். எப்படி அவங்க வந்து விடுவாங்க? யாரும் வஞ்சம் வாங்காம இருக்கீங்களா? அப்படின்னா அது அரசியல் ஆயிரும். இதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, என்னுடைய பதிவுகள் 20% மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் 100% பாருங்க. நான் தான் சொல்றேன், அரசியல்காரன் சேனல்ல 4 பதிவு போட்டுருங்க. 4 2 லட்சம் 2 லட்சம் போயிருக்கு. எல்லாமே அரசை விமர்சித்து தான். ஆளுங்கட்சி மட்டுமல்ல, எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கிறேன். இன்னைக்கு கூட பேசிட்டு வந்திருக்கேன். அதேமாதிரி இன்னைக்கு யூடியூப்ல அதிகமான வியூவர்ஸ் யாருக்கு இருக்காங்க தெரியுமா? ஒரு ரகசியம், சீமானுக்கு தாங்க அதிகமாக வியூவர்ஸ் இருக்காங்க. சீமானுக்குத்தான். சீமானை பத்தி பேசினா மட்டும்தான் 4 லட்சம் 5 லட்சம் எகிருது. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள். நாமளும் தமிழர் கட்சி சீமானை பத்தி பேசினா அவரு பேசினா. ஏன்னா பார்க்குறவங்களுடைய டேஸ்டே வேற. பார்க்குறவங்களுடைய டேஸ்ட்டுக்கு நாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சிலரும் போக வேண்டியிருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தப்பாக நினச்சிக்கிறாங்க. எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. உடனே நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை. எனக்கு நேரம் ரொம்ப அதிகமாக நான் பேசி நினைக்கிறேன். இந்த அதே மாதிரி ஜீவா ஒரு வார்த்தை சொன்னார், காசே தர மாட்டேங்கிறாங்க நடிச்சா அப்படின்ட்டு. யாரை சொல்றாரு எனக்கு தெரியல. விளக்கு இது விதி விலக்கு பால் வைத்தினான்னு சொல்லணும். அவரு ஜீவானந்த் என்ன சொல்றாரு, விழுந்து கரெக்டாக ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாருக்கும் பைசா டான்னு அடிச்சார். உண்மையில எனக்கும் கொடுத்தாரு. பேசின தொகையை கரெக்டாக கொடுத்தால எந்த சந்தேகமே இல்லை. நான் ஜீவா மாதிரிலாம் பேச மாட்டேன். என்ன ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சுது. ஹீரோன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாருங்கிறாரு அவரு. உண்மையா இல்லையா? என்கிட்ட கதையே சொல்லலைன்னாரு. எவ்வளவு அழகா ஒரு நடன காட்சி வச்சு விட்டு அதையும் பிடிக்கிட்டார் ஐயா. அருமையா பேசுறீங்க. நீங்க தான் இந்த விழாவில் மிகச்சிறந்த நாதத்தை, அதாவது நீங்க வந்து ஔவையார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியர் மாதிரி எழுதிட்டீங்க. நான் உரை சொல்லிட்டேன், அவ்வளோதான் உண்மை. இதுக்கு டைரக்டர் பழி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நானும் வச்ச சில விஷயங்களை ஓப்பனாக பேசுகிறேன். ஏன்னா என்னுடைய காரில் தான் நான் போயிருந்தேன். என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டரில் நடித்தது. அந்த அரசியல்வாதி கேரக்டர்லையும் ஒரு எழுத்து விடாமல் பார்ப்பார். கமா போட்டால் அந்த கமா போடணும். அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டரை பார்த்து இப்போ தான் பார்த்தேன். என்னைய ஒரு எழுத்து கூட மாற்ற விட மாட்டாரு. சாவடிச்சிட்டார் உண்மையிலே. ஏங்க ஒரு டைரக்டர், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவர்கிட்ட இல்லவே இல்லை. அதான் உண்மை. ஏன்னா இப்போ எனக்கு தெரிந்த ஃப்ளோவில் நான் வரணும்ல. உண்மை. அந்த அவங்களே அக்காவே தலையாட்டுறாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு அமிக்கபிள் பர்சனை இல்லை. ஏன்னா இந்த டயலாக்கு எங்க இப்படி கொஞ்சம் மாத்திக்கலாமா? நோ 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 இருக்க பேசுறேன். ஆகா, நானும் ஜீவா வந்து சிலரும் ஜீவா என்னை சமாதானப்படுத்துவார். அண்ணே கொஞ்சம் அமைதியாருங்கண்ணே, அண்ணே கொஞ்சம் அமைதியாருங்கண்ணே, இப்படிதான் அவரு சொல்லுவார். எனக்கு அதனால அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லேயே நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை பார்த்தேன். ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அதை ஜீவானந்தன் சார் தான் நினைக்கிறேன். அவர் தான் என்கிட்ட சொன்னார். அவர் தான் பாவம் வயசான ஆள் மாதிரி தெரிஞ்சுது. அவரும் சொன்னார், சார் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுங்க சுத்தம் அப்படின்ட்டு. அதேமாரி மேனேஜர் மட்டும் பழைய ஆள். அவர் மட்டும் அண்ணே இப்படி தானே இப்படி தானே அப்படின்ட்டு. ரைட் ஓகே. ஏன்னா நல்ல வேலை மேனேஜர் மட்டும் பழைய ஆளை ஒருத்தர் வச்சுருந்தார். ஆனால் அந்த படத்தில் நான் ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜீவாவை தவிர வேறு யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. ஹீரோயினை அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தாங்க, ஏதோ சப்பாத்தி ஏதோ சாப்பிட்டு இருந்தாங்க. ஜீவா பொறுத்தவரை எனக்கு எப்படின்னா 30 வருஷம் 30 வருஷம் அதிகமாக இருக்கு, 25 வருஷம். அதாவது என்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தார் ஜீவா. ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ரஜினியுடைய ரசிகர். ரஜினி மாதிரியே பேசுவார், ரஜினி மாதிரியே நடிப்பார்.
ஆனால் அந்த லொலுசபா இதில் பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் ராஜ் டிவியில் பண்ணும்போதும் சரி, நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு, அதாவது எப்போவோ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.